வணக்கம் நேயர்களே, இன்று அஸ்தல் தமிழ் டெக்கிலிருந்து உங்கள் மணி பேசுகிறேன். அன்பு சகோதரர்களே, இது 3 மீட்டர் டேப்பு. இந்த லிவோ கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் லெவலும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அளக்கிற 3 மீட்டர், அதாவது 10 அடி வரலும், அதாவது 1 மீட்டருங்கிறது 3 அடி. அதை வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதோட எக்ஸ்பிளைன் மற்றும் இதோட ஃபங்க்ஷன் மற்றும் தெளிவான விளக்கங்கள் உங்கள் வீடியோக்களை போடலாம். வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். கிளாம்ஸ் அப்படியே பாருங்கள். ஸ்ப்ரிட் லெவல் ப்ரெஸ் ரிலீஸ் டு சைட் லாக். இதுதான் அந்த சைட் லாக்கு. இந்த டேப்பு வெளியே இழுத்தோம்னா இது வந்து ப்ரெஸ் பண்ணும்போது சைட் லாக் நின்றுக்கும். மற்றும் நம்ம வேணும்னா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த சைடு பட்டன் இருக்குது. இது ரிலீஸ் பண்ணோம்னா உள்ளே நமக்கு போயிடும். பாருங்கள், உள்ளே போயிடுச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்ப்ரிட் லெவலில். இப்போ வாங்க இதில் என்ன பேக் சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இது எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் இது பாருங்கள், ஸ்ப்ரிட் லெவல் ப்ரெஸ் ரிலீஸ் லாக்கு. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே நேயர்களே, இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிட் லெவல் பாருங்கள், இந்த லெவல் வைக்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்டாண்டு நம்ம செவுத்தில் அடிக்கணும்னா இந்த மார்க் பண்ணி இந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து லெவலுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி ஸ்ப்ரிட் லெவலும் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள், வைக்கிறதுக்கு நம்ம ஷேப்பாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3 சைடுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் வச்சுக்கலாம். நம்ம இந்த டேப்பு நம்ம அளந்துக்கும் போது இந்த சைடு இருக்கும்போது இந்த பட்டன் அழுத்திக்கோம்னா நின்றுக்கும். இந்த சைடு டேப்பை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ரிலீஸ் ஆகிக்கும். இதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கைப்பிடி நம்ம மாட்டிக்கலாம் அல்லது கையில் இப்படி கையில் விட்டு பிடிச்சிக்கலாம். பட்டு இது வந்து நம்ம சோப்பில் பேக்கில் வேறு எதுலையாவது நம்ம பேனை மாரி நம்ம மாட்டிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டேப்பு. ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் நேயர்களே.